தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்களுக்கு வருகிற 8ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்களுக்கு வருகிற 8ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 11ஆம் தேதி நாகை அக்கரைப்பேட்டை மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு வருகிற 8ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் உள்ளார். பார்த்திபன், நாகை மீனவர்களுக்கு வருகிற 8ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை டாடா நகர் பகுதியை சேர்ந்தவர் செல்வநாதன். இவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியை சேர்ந்த விஜயநாதன், பாக்கியராஜ், குழந்தைவேல், சதன், ஆறுமுகம், சாமந்தன்பேட்டையை சேர்ந்த ஆனந்தவேல், சுப்பிரமணியன், செந்தில், மாதவன், நாகூரை சேர்ந்த இனியவன், மயிலாடுதுறை மாவட்டம் கூளையாரை சேர்ந்த சரவணன் ஆகிய 12 மீனவர்கள் கடந்த 10ஆம் தேதி நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில கடந்த 12ஆம் தேதி அதிகாலை இலங்கை வடமராட்சி கடல் எல்லை பகுதியில இலங்கை கடற்படையினர் அவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி கைது செய்தனர். இந்த நிலையில நாகை மீனவர்கள் 12 பேரையும் சிறைபிடித்து சென்ற பொழுது நாங்கள் எல்லை தாண்டவில்லை கூறி இலங்கை கடற்படை அதிகாரிகளிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்பொழுது கடற்படை அதிகாரிகளுக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் கடற்படை படகும் சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கைது செய்யப்பட்ட 12 நாகை மீனவர்களையும் நவம்பர் 27ஆம் தேதி பருத்தித்துறை நீதிமன்றத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆஜர்படுத்தினர். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி கிரிசாந்தன் பொன்னுத்துறை மீனவர்கள் 12 பேரையும் நிபந்தனை ஜாமீனில் விடுவித்தார். ஆனால் கடற்படை அதிகாரிகள் தாக்கப்பட்டதற்கும் படகு சேதம் ஏற்பட்டதற்கும் காவல் நீட்டிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த 18ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்களுக்கான மருத்துவ செலவு மற்றும் கடற்படை படகு சேதத்திற்காக இலங்கை பணத்தில் 8 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கேட்டு இலங்கை கடற்படையினர் வழக்கு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கானது சட்ட ஆலோசனைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் வழக்கை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றத்தை மீனவர்கள், அதாவது இலங்கை கடற்படை தாக்கியதாகவும் அவர்கள் படகை சேதப்படுத்தியதாகவும் மீனவர்கள் ஒப்புக்கொண்டதால் மீனவர்கள் மீதான குற்றப்பத்திரிகையினை தாக்கல் செய்யுமாறு பருத்தித்துறை காவல்துறையினருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இழப்பீட்டுத் தொகை குறித்து இலங்கை சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு பின்பு பருத்தித்துறை காவல்துறையினரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனையடுத்து நாகை மீனவர்கள் 12 பேருக்கும் வருகின்ற 8ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு செய்து நீதிபதி கிரிசாந்தன் பொன்னுத்துரை உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பத்திரிகையாக நமது, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சட்ட ஆலோசனை என சொல்லக்கூடிய சட்டமா அதிபர் எனக்கு சொல்லக்கூடும் இலங்கை சட்டத்துறை சார்பில் அந்த இழப்பீட்டு தொகை ஏற்கக்கூடியதா இல்லையா என்பதை தெரிந்த பின் தான் இந்த வழக்குக்கான தீர்ப்பு வழங்கப்படும் என்பதால் மீனவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்களுக்கு வருகிற 8ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.